பாக்ஸிங் டே சேல்ஸ் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கே சேல்ஸ் ஆரம்பிச்சிடும். எப்பயுமே பாக்ஸிங் டே அன்னைக்கு நடக்கும். இப்போல்லாம் மாற்றி அடுத்த நாள் 27th ஆக்கிட்டாங்க. எல்லா ஷாப்லேயுமே சேல் போடுவாங்க. யூகேல இருக்க எல்லா ஷாப்பும் 50 to 70% சேல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கூட நார்மலாக விற்கிற பொருள் இருக்காது. எல்லாமே சேல் தான். அது 2 நாளாக ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி செட் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் 50% ஆஃபர். லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தது எல்லாம் இன்னைக்கு 50% ஆஃபர். இன்னும் 4-5 நாள் கழிச்சா சில்வியாக்கு இது வாங்கினேன். இந்த டிஷர்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது 25 ரூபா, இப்போ 12 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அது ஒன்று வாங்கினேன். ஜீன்ஸ் வாங்கினேன், சில்வியாவுக்கு ஜாக்கெட் வாங்கினேன். எல்லாம் அவளுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு அவளுக்கு தெரியாமல் நானே போனேன். வீல் சேரில் போயிட்டு வாங்கினேன். எல்லாமே நானே போய் தான் வீடியோ எடுத்தேன். அவள் வரமாட்டேன்ட்டா. பாருங்க, எங்கள் ஊரில் 8-9:30 மணிக்கு போனேன். க்ரௌடே இல்லை பாருங்க. இதே நீங்கள் லண்டனில் இருந்தீங்கன்னா மவனை நீங்கள் உள்ளே கூட போக முடியாது. அடிச்சு பிடிச்சி நெசிக்கு. நான் என் வாழ்க்கையில் ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேலில் இருக்குங்க. அந்த கடைங்க எல்லாமே சேலில் போட்டுருவான். 50% சேல். முன்னெல்லாம் 70% இருக்கும், 50% தான் போட்டிருக்கான். இந்த ஜாக்கெட் ஒன்று வாங்கினேன் சில்லியாக்கு. இது மாதிரி 70% to 50% சேல்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தெரியுமா? நெக்ஸ்ட்டில் வாங்கினீங்கன்னா நல்லா உழைக்கும். நல்ல பிராண்டட். இப்போ நல்லி குமரனில் வாங்குற மாதிரி இங்கே வாங்கினா கொஞ்சம் நல்ல பிராண்டடாக இருக்கும். கொஞ்சம் பிராண்டட் கம்பெனிங்கெல்லாம் இருக்கும். சில்ட்ரன்ஸுக்கு பாருங்க, சோஃபாஸு எல்லாமே சேல் போட்டிருக்கான். ஃபர்னிச்சர்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே, கிறிஸ்மஸ் போட்டது எல்லாம் பாருங்கள் இப்போ 50% 60% சேலில் போட்டான். இது மாதிரி நாங்கள் வாங்கி வச்சு நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். கப்ஸு, பிளேட்ஸு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். க்ரௌடு அவ்வளோ டீசெண்டாக இருக்கும். இதே நீங்கள் லண்டனில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் வாரி வச்சுக்கிட்டு தானும் எடுத்து போக மாட்டாங்க. அப்படியே குப்பை மாதிரி கீழே போட்டு போவாங்க. க்ரௌடும் கரெக்டாக கியூவில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க. இந்த ஷாப்பில் காருக்கு தேவையானது, என்ஜினுக்கு தேவையானது, மற்றதெல்லாம் விற்கும். சைக்கிள்ஸ் எல்லாம் விற்கும். அதுக்கு அடுத்தது கிச்சன், மாடலர் கிச்சன் ஷாப். அங்கேயும் சேல் போட்டிருக்கான் 50%. 1 year 3 yearsக்கு இது. கரீஸ் போனோம். கரீஸ் எலக்ட்ரிக்கல் சாமான் மட்டும் விற்கிற கடை. எல்லா எலக்ட்ரிக் சாமானுக்கும் 10% to 20% சேல் போட்டிருக்கான். வாஷிங் மிஷினு, ட்ரையர்லாம் நிறைய சேல் போட்டிருக்கான். எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் சூப்பர் ட்ரக்ஸ் போனேன். சூப்பர் ட்ரக்ஸில் போய் காஸ்மெட்டிக்ஸ்லாம் buy one get one ஃப்ரீ நிறைய ஐட்டங்கள் போட்டிருக்கான். லாரியல், மற்ற நிறைய பெர்ஃப்யூம் ஐட்டம்ஸ்லாம், அது மாதிரி டவுல் எல்லாம். இது மாதிரி சமயத்தில் பெர்ஃப்யூம்லாம் நாங்கள் வாங்கி வச்சுப்போம். வாங்கி வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஷாப் போனேன். மெட்லைனில் நான் பெருசாக வாங்க மாட்டோம் எப்பயுமே. அங்கேயும் போட்டிருந்தான். உங்களுக்காக வீடியோக்காக காட்டுறேன். 70% நாங்கள் போட்டிருந்தோம். அதுக்கடுத்து ஜேடி ஸ்போர்ட்ஸ் போனோம். அங்கேயும் 50% சேல் போட்டிருந்தான். அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஜேடி ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறைய பிராண்ட். நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி அதர் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நாளைக்கு பிராண்டட் ஷாப்ஸு எல்லாமே ஹை அண்ட் பிராண்டட் ஷாப்புக்கு நான் வீடியோ காட்டுறேன். இது எல்லாம் ஷூஸு, ஜாக்கெட்ஸு, ஸ்போர்ட்ஸ் வேர் விற்கிற கடை. இதெல்லாம் தான் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் பாக்ஸிங் டே அன்னைக்கு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா சீப்பாக இருக்கும். செம்ம க்ரௌடாக இருக்கும். நம்ம ஏஷியன் கம்யூனிட்டி தான் நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.